ஹலோ அண்ட் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, ஹோம் அலோன் சீரீஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் எங்கள் மம்மி கொஞ்சம் வெளியே போயிருக்கிறதுனால நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அது கவர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, ஸோ டின்னர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். எந்த ரெசிபியும் கவர் பண்ணல. சும்மா என்னோடய ரொம்ப காமான ஒரு ஈவினிங் ரொட்டீன் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்கும் எப்படி நியூ இயர் போச்சு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த இயர் நிறைய பண்ணணுன்னு விஷன் போர்டெலாம் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஈவினிங் வந்துட்டு எப்பயுமே வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெசல் வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணிட்டோம். அண்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு சாமான். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ எல்லாமே தேய்ச்சி போட்டுட்டா எனக்கு அந்த டேவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். அண்ட் ஃபஸ்ட்டே நான் வீடு பெருக்கிட்டு அண்ட் தென் இது வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 5 o'clock மேலே தான். வீடை கொஞ்சம் என்னை நம்பி விட்டு போனதுனால கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுன்னு ஏன்னா மம்மி வந்து பார்க்கும்போது கொஞ்சமாவது நீட்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் துணி மட்டும் இருந்துச்சு காலையில் மிஷின் போட்டது. ஸோ அதுவும் மடித்து வச்சாச்சு. எல்லாமே கொஞ்சம் நீட்டாக எடுத்து வச்சிட்டா கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து என்னோடய வீடு ரொம்பவே பிடிக்கும். லைக் அது கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணுன்னு. பட் எப்பயுமே என் தங்கச்சி இருக்கிறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அண்டு கொஞ்சம் பாத்திரம் வந்துட்டு கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு நைட் ஆர் டின்னர் ஏதாவது பண்ணும்போது என்ன சாமான் இருந்தாலும் டக்கு டக்குன்னு கழுவி வச்சிட்டா இன்னும் நீட்டாக இருக்கும். நிறைய சாமான் சேர்ந்துருச்சுன்னா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் முடிச்சாச்சு. கடைசியாக தான் நான் இந்த செராமிக் கிளாஸை தான் கழுவுவேன். ஏன்னா அது உடஞ்சிருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கப்பு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். செராமிக் கப்பில் தான் நான் குடிப்பேன். ஆனால் என் தங்கச்சி நல்லா ஒரு டம்ளரில் காஃபி குடித்தா தான் காஃபி குடித்த மாதிரி இருக்கும். டீ போடலான்னு தான் இருந்தேன். பட் இஞ்சி இல்லை. எனக்கு இஞ்சி போட்டு டீ குடித்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து காஃபியே போட்டுடலாம். ஏன்னா அவளும் காஃபி தான் குடிப்பா. காஃபி லவர். ஸோ அதனால் வந்து காஃபி போட்டுடலாம்னு சொல்லிட்டு கப்பில் கழுவிட்டேன். பட் எப்படியா இருந்தாலும் 4-5 கப் இருக்கனால எந்த கப்பில் காஃபி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். நான் இப்போ தான் யோசிக்கிறேன். பால் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமான் தேய்ச்சிருந்தா டக்குன்னு முடிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் ஆனே பண்ணுறேன். பட் அப்பப்போ இப்படி தான் நான் மறந்துடுவேன். ஸோ இப்போ வந்து நல்லா பால் காய்ச்சிட்டு என் தங்கச்சிக்கு திக்காக வந்து காஃபி குடிக்கணும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றினாலும் திட்டுவா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டா போதும் அப்படின்னு இருக்கேன். அண்ட் என்னோடய ஃபேவரட் செராமிக் கப் வந்து இந்த ப்ளூ கலர். இது ஹோம் சென்டரில் ஆஃபர் போடும்போது வாங்கினது. எனக்கு ஹோம் சென்டரோட நிறைய ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். பட் ஆஃபர் போடும்போது நான் எப்பயுமே போய் கிராப் பண்ணிடுவேன். ஆனால் என் தங்கச்சிக்கு என்ன தான் கப்லாம் வாங்கினாலும் அவளுக்கு இந்த கிளாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் சுகர் கட் பண்ணோன்னு எல்லாருமே ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்போம். பட் எனக்கு இந்த காஃபி ஆர் டீயில் மட்டும் என்னால் ஒயிட் சுகர் கட் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சர்க்கரை போட்டு குடித்தா தான் எனக்கு காஃபி நல்லா குடித்த மாதிரியே இருக்கும். ஸோ காலையிலேயே வந்துட்டு நான் வந்து டீ குடித்ததுனால இப்போ காஃபி குடித்தா ஓகேன்ற மாதிரி நான் காஃபியே 2 பேருக்குமே போட்டேன். என் தங்கச்சிக்கு கொஞ்சம் வந்து டார்க்காக லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலுமே ஓகே தான். எனக்கு ரொம்ப தலை வலிச்சா மட்டும்தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பேன். ஆனால் என் தங்கச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எப்பயுமே குடிப்பாள். மம்மியும் காஃபி லவர் தான். எனக்கு தான் வந்து வீட்டில் ரொம்பவே டீ பிடிக்கும். எங்கள் டாடி காஃபி ஆர் டீ எது கொடுத்தாலும் குடிப்பாங்க. எங்கள் நானம்மா வந்து லைக் நானம்மானா கிராண்ட்மா வந்துட்டு எப்பயுமே வந்து காஃபி லவர் தான். அவங்களுக்கு டிகாஷன் காஃபி தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஆற்றணும். சூடாக இருக்குது. ஸோ எப்பயுமே நான் பெரிய கிளாஸில் தான் ஆற்றுவேன். அண்ட் எனக்கு வந்து இந்த செராமிக் கப் இது ரொம்ப பெரிய கப்னால நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் பாதி தான் வரும். ஒரு ஃபுல் கிளாஸ் ஊற்றினாலும் பாதி தான் வரும். ஸோ இது ஃபுல்லாலாம் குடித்தா நம்ம 2 கிளாஸ் காஃபி குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நான் இதில் வந்து பாதி தான் எடுத்துப்பேன். அவ்வளோதான். ஸோ ஈவினிங் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டுக்கு வந்து என்ன டின்னருன்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருந்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன், மம்மி எங்கள் வீட்டில் லைக் எல்லா லேடிஸுமே வந்து எப்படி யோசிப்பாங்க டெய்லி என்ன சமைக்கிறதுன்னு. எனக்கு ஒரே ஒரு நாளைக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்பயும் போல் தக்காளி தொக்கு பண்ணிக்கலாம். எனக்கு நைட்டு வந்து தக்காளி தொக்கு சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. ஸோ 2 வெங்காயம் 2 தக்காளி என் தங்கச்சிக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஸோ மம்மி வந்து வெளியே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு தானே அப்படி சொல்லிட்டு அழகாக தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சோன்னு கட் பண்ணிக்கிட்டு மம்மி இருந்தால் 4 ஆர் 5 போயிருக்கும் தக்காளி வெங்காயம் கட் பண்ணணும். நான் வந்து இந்த ப்ரோவெல்லாம் கட் பண்ண மாட்டேன். நார்மலாக தான் கட் பண்ணுவேன். பொறுமையே இருக்காது எனக்கு கொஞ்சம். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவேன். எனக்கு இந்த கத்தி வந்து பெருசாகவும் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், சின்னதாகவும் வச்சுருக்கேன். பட் இந்த ஷார்ப்பாக இருக்கணும். எனக்கு அதனால் இந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் கட் பண்ணுறேன். வெங்காயம் கட் பண்ணுறது வந்து ரொம்ப பழகிருச்சு. கண்ணில் தண்ணி வரதெல்லாம் போயிடுச்சு. பட் இப்போவும் நிறைய பேருக்கு நான் பார்த்துட்ருக்கேன் கண்ணில் தண்ணி வரும்னு. அண்ட் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். லைக் அந்த கார்னர் மட்டும் வந்து இந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெங்காயம் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் இது பண்ணிட்டு அந்த இடம் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு தோல் உரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது. இது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ ஈவினிங் இப்படி
இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் எனக்கு தக்காளி தொக்கில் வந்து பெப்பர் போட்டு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். நார்மல் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு அது மேலே வந்து பெப்பர், அதாவது நார்மல் பிளாக் பெப்பரையும் சீரகத்தையும் அரைச்சி அது மேலே போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட் வேணும்னா சோம்பு இருக்குல்ல, சோம்பு அண்ட் தென் பிளாக் பெப்பர் அதுக்கப்புறம் வந்து சீரகம் 3த்தையும் வறுத்து அரைச்சி மேலே போட்டு சாப்பிட்டா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சிக்கன் டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து வெறும் பெப்பர் தூள் மட்டும் இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு பெப்பர் தூள் மட்டும் பண்ணிட்டேன். தோசை தான் மோஸ்ட்லி இட்லி பண்ணால் அந்த பாத்திரம் கழுவணும்னு யோசிச்சு நான் தோசை தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். அண்ட் கொஞ்சம் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியெல்லாம் எங்கேயுமே போகல. ஸோ 2 டேஸ் வந்து எனக்கு ரொம்ப காமாக தான் போச்சு. இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிடும்போதும் இல்லை நான் போகலன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஈவினிங் மேலே வந்துட்டு போகிறதுக்கும் அந்த அளவுக்கு இது இல்லை. சரி வாங்கிக்கலாமா ஃபுட்டுன்னு பார்க்கும்போது இல்லை நம்ம சமைச்சிடலான்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ரெசிபி நான் கவர் பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி கவர் பண்ணோன்னா, நான் வேறு ஏதாவது தனி வீடியோவில் போடுறேன். ஒன்றுமே இல்ல. எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து அந்த கடுகு அண்ட் தென் சீரகம் அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு வந்து உளுத்தம் பருப்பு நான் போட்டுப்பேன். எனக்கு பிடிக்கும். வெங்காயம், பச்சை மிளகா வேணுனா உங்க காரத்துக்கு போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டுட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கணும். அண்ட் தென் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர் கொஞ்சோண்டு அந்த மாரி. இது வந்து ஆம்லெட்க்கு என் தங்கச்சிக்கு ஆம்லெட் பண்ணுறதுக்காக ஆம்லெட் ஆர் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன். அதனால வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அண்ட் தோசை ஊத்த ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எப்பயுமே தோசை நல்லா வரும். பட் வீடியோ எடுக்கும்போது ஏன்னே தெரியாது தோசை வராது. ஸோ சிஸ்டர வச்சு தான் எடுக்க சொன்னேன். அவள் மேலெல்லாம் ஆங்கிள் வச்சு என்னென்னவோ பண்ணிட்டுருந்தா. பட் ஏதோ பார்க்க நல்லா தான் வந்திருக்கு. அண்டு தோசை வந்துட்டு எனக்கு நல்லாவே வரும். பட் வீடியோ எடுக்கும்போது எதுவுமே வராது. வீடியோ எடுக்க சொல்லும்போது தான் எனக்கு தோசை நல்லா வராது, திருப்பி போட வராது, இல்லை இதை ரெசிபி பண்ண சொதப்பிக்கும், எல்லாமே நடக்கும். அது ஏன்னே தெரியல. அண்ட் லாஸ்ட்டாக இந்த பெப்பர் தூள் மட்டும் நான் போட்டு இறக்குறேன். அது நல்ல காரமாக நேற்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அது கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணியிருக்கேன். குவான்டிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் மிளகா தூளுமே இருந்துச்சு. லைக் மிளகா பொடி, இட்லி மிளகா பொடியுமே இருந்துச்சு. ஸோ யாருக்கு என்ன வேணுமோ வச்சு சாப்பிட்லான்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக நான் திருப்பி போடும்போது சொதப்பிருச்சு. எனக்கு அதுவே என்னடா இந்த பக்கம் சைடாக வந்து விழுந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஸோ நைட்டு வந்துட்டு பால் கொஞ்சம் இருந்துச்சு. அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒரு பால் பேக்கெட் வந்து தயிர் ஊற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட் டேக்குன்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக நல்லா கொதிக்க கொதிக்க விட்டாச்சு. அது பொங்கிட்டோடனே கொஞ்சம் ஆறினோடனே நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் கர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தயிர் வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுறதுனால மோர் குடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த 10 ருபீஸ் கர்ட் எடுத்துகிட்டு வந்து மில்கோட நல்லா வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் விட்டு கலந்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு வந்து தயிர் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் மோர் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் தென் அவ்வளோதான். கிச்சன் நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டா திருப்பி அந்த கிச்சன் பக்கம் போகமாட்டேன். அவ்வளோதான். இதோட வந்துட்டு கிச்சன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் தென் கொஞ்சோண்டு வந்து பனானா மட்டும் வாங்கினது. கொஞ்சம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸே எடுத்துக்க மாட்டேன். இந்த இயர் கொஞ்சமாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ பனானாவுமே ரொம்ப நல்லது தான். நான் மோஸ்ட்டாக வந்து பனானா, அப்புறம் வந்து கொய்யாக்கா அண்ட் தென் பப்பாளி இந்த மாதிரி தான் எடுத்துப்பேன். ஸோ நைட் நல்லபடியாக தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவ்வளவா எந்த வேலையுமே இல்ல. காலைல எழுந்து காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு இன்றைக்கி எதுவுமே சமைக்கல. அண்ட் காலையில வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளிய வந்து பார்த்தா செம்ம வெயில் அடிச்சிச்சு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு. சரி சிம்பிளாக தேங்காய் சாதம் எதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நேற்று நைட் பண்ண கொஞ்சம் தக்காளி தொக்கு இருந்துச்சு. ஏதாவது சட்னி அரைச்சிப்பேன். கொஞ்சம் பிளான்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். லைட்டாக வந்து மணி பிளான்ட்க்கு மட்டும் கொஞ்சம் காலையிலே தண்ணி ஊற்றினேன். அண்ட் பக்கத்து வீட்டில் வந்து செம்பருத்தி போட்டு இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. சிம்பிளான குக்கிங் பண்ணேன். அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு இப்படி தான் என்னோட டே போச்சு. கொஞ்சம் நல்ல டைம் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுனால எடுத்தேன். அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள். அண்ட் பாய். நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.